இந்த தொகுதி மக்கள் வந்து நல்ல ஒரு வேட்பாளர் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. நாங்க வந்து பாபநாசத்துலேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு நாட்டு சக்கரை இந்த கரும்பு கிராம ஒரு பிரச்சனை வந்துச்சு. அண்ணன்ட்ட சொன்னோம். அண்ணன் உடனே வந்து சிஎம் நேரடியாக பேசுறதுக்கு அவ்வளவு தொடர்பு இருக்காங்க. எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடிச்சு கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு சின்ன ஊராட்சி மன்ற தலைவர், நானு இழுப்ப அந்த ஊரு. அங்க வந்து எங்களுக்கு வந்து எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அண்ணன் வந்து எங்களுக்கு வந்து அறிமுகமே இல்லை. உங்களை மாதிரி தான் போன தடவை எங்களுக்கு புதுசா தான் வந்திருந்தாங்க. எங்களுக்கு அவ்வளோ நல்ல படித்தவர், பண்பாளவர், அவ்வளவு திறமையா எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதிகமா வந்து ஆசிரியர் வந்து நல்லா வசதி செஞ்சு கொடுத்திருக்காங்க. அடுத்தது பள்ளிக்கூடத்துக்கு கட்டடம் நிறைய கட்டி கொடுத்திருக்காங்க. அங்கன்வாடி அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு மாட்டாஸ்பத்திரில இருந்து எல்லாமே அவ்வளவு திறமையா செஞ்சு கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவர் ஜெயிச்சு வச்சு கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. வெற்றி விழாக்கு எங்களை கூப்பிடுங்க. நாங்களும் பாவநாசத்துல நிறைய பேர் வருவோம். நாங்கள் பாபநாசம் தொகுதியிலேருந்து இழுப்பூர் கிராமத்துலேருந்து வந்திருக்கோங்க. எங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஜவஹர்லா தான் எம்எல்ஏவாக இருந்தாங்க. இப்போ இங்கே நாகப்பட்டினத்தில் நிற்கிறாங்க. எங்களுக்கு அவங்க வந்து இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் இருக்குது. எங்களுக்கெல்லாம் வந்து அந்த சைடு வந்து கரும்பு நெல் தான் அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம். நாங்கள் அச்சுவெல்லாம் தயார் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்கிறதுக்கு பேராசிரியர் தான் எம்எல்ஏ வந்து தான் எங்களுக்கு முழு முயற்சி பண்ணி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அது அரசாங்கத்தோட நேரடி கொள்முதல்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ள மாதிரி இருந்தது. அடுத்தது அங்கன்வாடி நிறையா கட்டி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 40க்கு மேலே கட்டி கொடுத்துருக்காங்க. ரேஷன் கடை கட்டி கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கு அடிப்படை வசதிகள் அனைத்தும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து அவங்க நம்பரை கொடுத்துட்டு கான்டாக்ட் பண்ணுறதுக்கும் நல்ல விதமாக செய்கிறாங்க. அதாவது வெளியூர்காரங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இல்லாமல் பாவநாசத்துலேயே வந்து இருக்கிறாங்க. அதிக நாள் அங்கேயே தான் தங்கியிருக்காங்க. எங்களுக்கு எந்த நேரத்திலையும் நாங்கள் தொடர்பு கொள்றதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. எங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. வெளியூர்லேருந்து வந்து பக்கத்துலேயே வந்து எங்களுக்கு எங்கள் ஊர்லேயே இருந்து எல்லா உதவியும் செஞ்சு கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு பேர் உதவியாக இருந்துச்சு. அதேமாரி பாபநாசத்துலேயும் வந்து முன்னிலை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வெற்றி பெற்று வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இப்போ நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டிடுறாங்க. நாகப்பட்டினம் மக்களுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை? அதாவது வெளியூர்காரன் நீங்கள் என்னைக்கு நினைக்காதீங்க. அவங்க உள்ளூர்லேயே வந்து இங்கே தங்கி அடிப்படை வசதி எல்லாமே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அடுத்த முறை வந்து இவங்களே இந்த தொகுதியில் நிற்கட்டும்னு நீங்களே விரும்புகிற அளவுக்கு அவர் செஞ்சு கொடுப்பாங்க. அடிப்படை வசதி எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால அவங்களுக்கே வெற்றி பெற உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதே எந்த ஒரு தொடர்பாக இருந்தாலும் முதலமைச்சர் கூட நேரடியாக தொடர்பில் உள்ளவங்க அவங்க. நாங்கள் ஒரு சின்ன கோரிக்கை வச்சுருந்தா கூட உடனே முதல்வர்கிட்ட பேசி நல்ல விதமாக எங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றாங்க. சாலை வசதிலாம் வந்து அவ்வளோ அருமையாக போட்டு கொடுத்துருக்காங்க எங்களுக்குலாம்.